ஹை கைஸ் நம்ம தமிழ் ரீச் நட்டஷிப்புடனில் எபிசோட் 261 தாங்க பார்க்க போகிறோம். அந்த 4 ஃபில்லர் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லிட்டீங்க. ஒருத்தர் சொல்லி இந்த சைல்டுஹுட் அந்த இது தான் போக போகுதுன்ட்டு இருந்தாலும் நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம். அதுலேயே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், ஏதாவது இதுக்கு அதுக்கு சம்மந்தமாக கூட இருக்கலாம். அதனால் அது நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோன்னே மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போங்க கயமையான்றீங்களா? அனிமேஷன் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதுக்கு இதோட அது பிரம்மாண்டமாக இருக்குதியா? அந்த பக்கம் எழுப்புனாருங்களோ பார்த்தா. தலைவரே இப்போ இதுல நம்ம கேப்டன் யாருன்னு சொல்றீங்களா? ஏன்னா எனக்கு மறந்து போச்சு. அப்படி பாவி ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாரே அவருதான். எனக்கு ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாகுது. போர்க்களத்துல எப்பவுமே பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். என்னோட அப்பாவும் கேப்டனா இருக்க போறாரா? எனக்கு புரியல. பயன்படுத்தி நான் போரிய மாத்த போறேன். என்னாச்சு கைசன்சே? நீங்க போர் ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கைசன்சே? அடி பாவியே பேசுடி. வாய் இருக்கு, வாய் என்ன சொல்றது? இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது சாப்பிட்டாதான் உண்டு. என்ன நடக்குறீங்க? அவன்தான் எங்க கமாண்டர் இன் சீஃப். அவரோட துணைக்கு இருக்கிறதால போர்ட் கம்பெனிக்கு நீங்களும் கேப்டன் மாதிரி தான். ஜாக்கிரதையா இருங்க. இத நினைச்சாலும் எனக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்ன வாழ்க்கடா. போர் மூலமா ஹோக்காகே ஆகிறதுக்கான தகுதியை நான் பெற போறேன். முட்டா பையலே, அது கூட படி தொலையாத. அவசரப்படுறத நம்ம முதல்ல எல்லாரும் கட்டுப்படுத்தணும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் மோசமா போகாது ஷீனோ. நீங்க தான் முக்கிய போர்ப்படையோட கமாண்டர் அண்ட் சீஃப். எல்லாரையும் ஆஸ்வாசப்படுத்துற விதத்துல ஏதாவது பேசுங்க. கூடவே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீங்க என்ன பாத்தீங்கங்கறத முக்கிய படைக்கு போய் தெரிவியுங்க. நான் இங்கேயே இருந்து வேற என்ன தகவலை சேகரிக்க முடியும்னு பாக்குறேன். ஆனா இங்க தனியா இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. ஆபத்தை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். நாம இங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை அங்க போய் சொல்லலைன்னா அப்பதான் உண்மையான ஆபத்து தொடங்கும். அப்படிதான் இருப்போம். கிளம்புறாங்கயா ஒரு ஜிஞ்சிரி இவன் பாரியா, இவன் தான் வந்தா என்ன ஆகுறது? மாஸ்டர் ஜாபுசா, என்ன விஷயம்? தயவு செஞ்சு மயக்க மருந்துன்னு மட்டும் சொல்லிடாத. இல்ல நான் ஃபுல்லா தெளிவா தான் இருக்கேன். ஆனா என் உடம்பு அதுவாகவே செயல்படுது. இது ஒரு ஃபார்பிடன் ஜூட்சு, அதாவது ரீஅனிமேஷன் ஜூட்சு. இன்னும் கண்ட்ரோல் இல்ல. இது மூலமா யாரோ ஒருத்தர் அவங்க வேலையை முடிக்கணும்ன்றதுக்காக நம்மள உயிர் தெழுந்து வர வச்சிருக்காங்க. நம்ம போர்க்களத்துக்கு போனாலும் ஆச்சரியம் இல்ல. மூளை நம்மள்தான், ஆனா உடம்பு அவங்க கண்ட்ரோல்ல. கூட ஒருத்தரால மேனிபுலேட் பண்ண முடியுமா? என்ன யாரு இப்படி பயன்படுத்தி இருந்தாலும் எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. நீங்க தான் எங்களோட கமாண்டோ யூனிட். பறந்து போங்க. சாசுரியும் தைதாராவும் பொறி வச்சு தாக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு சென்சரி இன்டெல் மூலமா சப்போர்ட் பண்ணணும். நான் எங்க இருக்கேன்? நீ இப்ப அகாட்ஸ்கியோட சேர்ந்துட்டியா? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க, என்ன உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும்னு நினைச்சீங்க. எங்க இந்த குழந்தை பையனோட உதவி தேவைப்படுற அளவுக்கு இந்த அகாட்சுகில அவ்வளவு மோசமான நிலைமையா? ஜிட்சுவும் டோபியும் தவிர என் இடத்தை நிரப்புறதுக்கு வேற யாருமே இல்லையா? செத்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு கொழுப்பு கொஞ்சம் கூட அடங்கல இல்ல சசோரி. கலைய பத்தி எனக்கு அதிகமான பாடம் எடுத்ததே நீதானே. எல்லாத்துக்கும் மேல உன் நெஞ்சில் இருக்கிற அந்த வீக் ஸ்பாட்டை வெளிப்படுத்தினதே நீதான். டேய் நூடுல்ஸ் மண்ட, ஆல்ரெடி போட்டவன திரும்பி போட எவ்வளவு நேரம் ஆகும்? நீ சொல்றத கேட்டா எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா செத்தவனை சாவடிப்பேன்னு சொல்ற. நிச்சயமா உனக்கு இந்த திட்டம் வேலை செய்யும்னு தோணுதா?
இத்தனை ரீஅனிமேட்டட் ஷினோபிஸா ஒரே நேரத்துல கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்போதைக்கு அவங்க இங்க வர வைக்கிறதுல மட்டும் நான் கவனம் செலுத்துறேன். அவங்க எல்லாரையும் வர வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பாருங்க. இவங்களோட அடையாளங்களை அழிச்சு இவங்களை கொல்றதுக்கான எந்திரமா மாத்த போறேன். கவலைப்பட வேண்டாம். மெமரியும் சதிச்சிருவாங்க. எதுவும் செய்யாம விட்டுலாம். அது எதிரியை எதிர்பார்க்காத அளவுக்கு வெறுப்பேத்தும். அது நமக்கு சாதகமா இருக்கும். உடனே தாண்டிடுவான் போல. உண்மையிலேயே அது நீங்க தானா மாஸ்டர் டான்? ஆமா, நான் தான். மரணம் தான் நம்ம 2 பேரையும் மறுபடியும் ஒண்ணு என்னோட பாட்டியோட லவ்வர் தானே. சேர்த்து. அதன் மூலமா மட்டும்தான் இறந்தவங்களை உயிர் பழைக்க வைக்க முடியும். யாரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏன்னு தெரியல, ஆனா எனக்கு அவருதான். அவருதானா? பிளாக் அண்ட் ஒயிட் செட்ஸுவையும் தானே நீங்க கூட கூட்டிட்டு போறீங்க. ஒரு ஃபேஸ் ரங்கடா மாறினதும் இருந்து சாஸ்கியை பாதுகாக்கிற வேலையை பார்க்கட்டும். அப்பதான் நான் இங்க இல்லாத நேரத்துல நீ அவனை தூக்கிட்டு தப்பிக்க மாட்டேன். அப்புறம் இந்த 1,00,000 ஒயிட் செட்ஸ் உன் தரைக்கடியிலேயே இருக்கட்டும். தரைக்கு மேல வந்தா தேவையில்லாத கவனத்தை அது இருக்கும். போறவங்களே சம்பவம் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற வச்சு கண்டே பிடிச்ச நம்ம ஆளுங்க போய் வச்சுங்கிறாங்க. தம்பி நீங்க லேட். அப்படின்னா பாதி அனுப்பிட்டு பாதி இங்கே இருக்காங்க. வெளியேறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னும் எதையுமே வெளியே எடுக்கல. முன்னாடி அப்ப ஏதோ வெளியே போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம இது நம்ம எங்களை மன்னிச்சிடுங்க கேப்டன் ஆன்கோ. தயவு செஞ்சு பத்திரமா இருங்க. டேய் இந்த காக்கா திருந்தலையாடா? எனக்கு என்னமோ இது ஒரோச்சி மாறுன்னு தோணுது. ஆனா இல்ல. மல்டிபிள் ஸ்ட்ரைக்கிங் கர்ஸ் மார்க் இருந்தா போதும். இவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். மாறிட முடியுமா? ஆங்கோ மிட்டாரஷி. உனக்கும் அது பொருந்தும் தானே. இப்போ நீதான் தலைவனாக்கா போட்ட யாக்குஷி. இந்த பாம்புல அவன் தான் பவர். காய்ஜெட்ஸுவை பயன்படுத்தி என்ன ஒண்ணு பண்ண முடியாது. தாய்ஜிட்சுவை பயன்படுத்தி உங்க கூட சண்டை போடுறதுல எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஆனா தேவைப்பட்டா நான் சண்டை செய்வேன். விஷம் எப்படி என்கிட்ட தான் எதிர்ப்பு சக்தி இருக்கே. யாரு தலைவனை இப்ப உனக்கு புரிஞ்சதா? லார்ட் ஒரோச்சிமாரு உருவாக்கின ஆன்டி வெனம் இதை எதிர்த்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மேல ஏதோ பண்ணி வச்சு இப்போ அங்கதான் போகணும். கபூட்டோ சொன்ன மாதிரியே தான் 2 o'clock டைரக்ஷன்ல பார்க்கும்போது அங்க மொத்தம் 3 பேர் தெரியுறாங்க. பாத்துட்டானுங்க. என்னாச்சு? மூட்டா ரங்கா எங்கேயுமே நீங்க நின்றாதீங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னோட அந்த தகவல்களை ஹெட் குவார்டர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது சார். பேசுப்பா. எல்லாம் வாயே பார்த்துனுக்குறேங்க. என்ன சொல்லுப்பா. இவ்வளவு சின்ன பையனால எப்படி ஒரு தலைவனா இயங்க முடியும்? நீங்க பாருங்க, லார்ட் காரா ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. அதே மாதிரி இப்படி தேவையில்லாம நீங்க வாய் விடாதீங்க, புரியுதா? ஏய், நம்ம இங்க வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள காராவை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நான் நினைக்கிறேன் முட்டாள். முட்டாளா? பல்ல ஐயோ ஒன்னா இருக்கிறதுனால நம்மளுடைய பகையை நான் மறந்துட்டேன்னு நினைக்காத. அதனால வார்த்தையை கொஞ்சம் ஜாக்கிரதையா விடு. ஏதோ தீக்குச்சி கொளுத்தி போட்டு அடிச்சுக்கணும் போல இருக்குது. அதுதான் தோணுது. எனக்கும் தான். ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன சொன்ன ஹோயேட்டோ? என்னதான் ஒரோச்சிமாரு அவங்கள ஏமாத்தி இருந்தாலும் ஹிடன் லீஃப் வில்லேஜை அழிக்கிற திட்டத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு தானே. இதெல்லாம் எதுவும் நடக்காம இருந்திருந்தா லார்ட் தேர்ட் உயிரோட இருந்திருப்பாரு. இங்க பேசுற விஷயமாடா இதெல்லாம். சரி, இப்ப பழசெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? இப்ப எல்லாரும் எதுக்காக ஒண்ணு கூடி இருக்கோமோ அதை பத்தி மட்டும் நம்ம பேசலாமே. இனி நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது எனக்கும் தெரியும். நானும் ஒரு ஷினோபி தான். அதனால ஒரு வார்த்தைக்கு நான் நிச்சயம் கட்டுப்பட்டு போவேன்.
ஆனா இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான், வேற எதுவும் கிடையாது. அது இங்க சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஏன்னா உங்க ஊரு சேர்ந்ததான் கில்லர் பிய தாக்கி ஃபைக்காக சப்மிட் இப்பதான் காரா பிரச்சனை பேசி பண்ணது. இது சரி பண்ணணும். லார்ட் ரைக்காக கை போனதுக்கு உங்களால அதை பொறுப்பேத்துக்க முடியுமா? என்ன சொன்ன? எனக்கு என்னமோ இங்க இருக்கிற யாருமே யாரையும் நம்ப தயாரா இல்லைன்னு தோணுதா? எனக்கும் தெரியுது, ஆனா என்ன பண்ண முடியும்? எல்லாம் மிக்ஸ் ஆகுமா வாய மூணு இருக்குடா. எனக்கு ஒரே நாள்ல சேரணும்னு சொன்னா அது யாராலையும் சேர முடியாது. அதுலயும் குறிப்பா சாண்ட் அப்புறம் ஸ்டோன். ஸ்டோன் வில்லேஜ் இப்படிதான் போல இருக்கு. போச்சு. ஐயோ பது கோபப்படுறானுங்களே. அதான் காதுல விழுந்துச்சுல்ல, இல்ல உனக்கு கேட்கலன்னா உன் மூஞ்சிக்கு நேராவே சொல்றேன். ஸ்டோன் வில்லேஜ சேர்ந்து நீங்க எல்லாருமே ரூல்ஸ ஃபாலோ பண்ண தெரியாத ரவுடி பசங்க தானே. யோசுகா பாஸ் பிரச்சனை இல்ல, உங்க ஊர் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. அந்த துரோகத்தை என்னைக்கும் நாங்க மன்னிக்கவே மாட்டோம். இது யோசுகா பாஸா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பழைய கதை எல்லாத்தையும் கிளறிக்கிட்டு இருக்க? ஜெயில அடைச்சு வைக்கப்பட்டிருக்க. எங்களோட மாஸ்டரும் அமைதியை விரும்பினாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கெல்லாம் இந்த போர்ல கலந்துக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டோம். ஓ இந்த படைய அவரே தெரிஞ்சிட்டாரு. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஆனா மிஸ்டர் ஸ்டோனும் என்னைக்குமே உண்மையான கூட்டாளிகளா இருக்க மாட்டாங்க. சில பதிமாவது. ஐயோ நீ இப்ப என்னடா சொன்ன? எங்க இல்லன்னு நிரூபிச்சு காட்டு. மறுபடியும் நீங்க எங்களுக்கு துரோகம் தானே பண்ண போறீங்க. நான் சொல்றது சரிதானே? மிஸ்டர் வில்லேஜ்காரங்க நீங்க எல்லாரும் வெறும் வாய்ஸ் அவடால் தான். எங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. இப்படிதான் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்கடா. வார்த்தையை ஒழுங்கு மரியாதையா பார்த்து பேசு. பிரச்சனை வை, உன் எலும்புல உடைஞ்சிரும். முடிஞ்சா என் மேல கை வை பாப்போம். உங்க ஊர்க்காரங்க தான் என் அப்பாவை கொன்னது. உன்னை என்ன பண்றது? என்ன தப்பு படம் பார்க்குற மாதிரி பார்த்து ஒவ்வொரு ஊரோட நல்லது கெட்டதுக்காக அந்த ஊரை சேர்ந்தவங்க பல வருஷமா ஒருத்தர் எதிர்த்து விருப்ப சம்பாதிச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் முதல் 3 நிஞ்சா கிரேட் வார்ஸும் அதுல ஏற்பட்ட குழப்பமும் தான். அதிகாரத்துக்காக ஒருத்தர் வெறுத்த காலத்துல தான் நான் இந்த உலகத்துல பிறந்தேன். கடந்த காலத்துல நானே எல்லாரையும் வெறுத்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஜின் சுருக்கி அவனா இருந்திருக்கேன். இந்த உலகத்துல இருந்த எல்லாரையும் நான் அதிகமா வெறுத்தேன். எல்லாரையும் கொல்ற அளவுக்கு வெறுப்பு வந்துச்சு. ஆனா இப்ப அதத்தான் செய்யணும்னு அகாட்சுகி முடிவு பண்ணிருக்காங்க. கரெக்டா பேசுறாயா? அந்த சமயத்துல ஹிடன் லீஃப சேர்ந்த ஒரு ஷினோபி என் முடிவு தப்புன்னு புரிய வச்சான். இப்ப இவங்க சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் அவங்க பண்றது கரெக்டாக ஆயிடும். மறக்க மாட்டேன் இந்த சீன். தனிமனா எனக்கும் என்னன்னு தெரியும். அந்த வலிய புரிஞ்சுக்க முடியுது. வாழ்க்கையில நீயும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டல காரா. காரா நாருட்டோ உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? இதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னடா சாஸ்கே நட்டோ ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவன் எனக்காக அழுதான். நான் அவன் எதிரியா இருந்தப்போ எனக்காக கண்ணீர் விட்டான். நாங்க 2 பேரும் அவ்வளவு சண்டை போட்டதுக்கு அப்புறமும் என்ன நண்பன்னு சொன்னான். அவன் தான் என்ன காப்பாத்தினான். என்னதான் எதிர் திசையில இருந்தாலும் நாங்க 2 பேருமே ஜின்சுருக்கி தான். ஒரே வலி அனுபவிச்ச 2 பேருக்கு நடுவுல கண்டிப்பா என்னைக்குமே வெறுப்பு வராது. இங்க இருக்கிற யாருமே எதிரிங்க கிடையாது.
ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் அகாட்சுகியால ஒரே பாதிக்கப்பட்டு வழிதான். வலி அனுபவிச்சவங்க தான். Sand Village. Stone Village. Leaf Village. இப்போ ரிட்டர்ன் வரானுங்களே எப்படி இருக்கும் இந்த இடம். Mist Village. Cloud Village பாகுபாடு இல்ல. இப்போ இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் வெறும் ஷினோபி தான். இதுக்கு அப்புறமும் உங்களால சாண்ட் வில்லேஜ மன்னிக்க முடியலன்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில நீங்க வந்து ஏன் கூட சண்டை போடலாம். சூப்பர்ரா வாடா. அவங்க ஒவ்வொருத்தரோட முகமே மாறுது. என்ன காப்பாத்தனான்னு சொன்ன என்னுடைய நண்பன் தான் இன்னைக்கு அவங்களுடைய குறிக்கோளா இருக்கான். அவன் மட்டும் அவங்க கைகள்ல சிக்கினா நம்ம உலகமே அழிஞ்சிடும். நான் என் நண்பனை பாதுகாக்க நினைக்கிறேன். அவனை காப்பாத்தினா இந்த உலகத்தையே காப்பாத்த முடியும். எனக்கு வயசும் கம்மி அனுபவமும் கம்மிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். இந்த போர்ல நாம ஜெயிக்க எனக்கு உதவுங்க. கண்டிப்பா உதவுவோம் லார்ட் காரா. அப்பா மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு 90,000 பேர் அடக்கிட்டான்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்ல, நானும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். நான் சொன்ன வார்த்தைகளுக்காக என்ன மன்னிச்சிரு. நீ சொன்னதுக்காக நன்றி. எருமைங்களா சத்த நேரத்தில் இவங்களே அச்சு செத்துருப்பாரு. இவரு வந்துட்டாரு. நீங்க எங்க ஒரே வழியை அனுபவிச்ச எல்லா ஷினோபிக்களும் இங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. என்னோட மனசுல எந்த ஒரு சலனமும் இல்லைன்னா அப்ப நானும் சேரலன்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த போர்ல எல்லாருக்கும் உதவியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஷினோபியா நாம எல்லாருமே ஒண்ணுதான். நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடி அந்த அகாட்சுகியை தோற்கடிக்கலாம். நிச்சயமா. நான் மொத்தம் எல்லாரையும் மாத்தின அர்த்தம்தான்டா இப்போ. அவங்களுக்குள்ள இருக்கிற உறுதி அதிகமானா நிச்சயமா அவங்களை யாராலையுமே உடைக்க முடியாது. சரிதானே காரா? இதுங்க வேற. நீ பெரிய மனுஷனா உயர்ந்துட்ட காரா. அவன் சொன்னது சரிதான்பா. நம்ம எல்லாருமே இப்ப கூட்டாளிங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் இப்ப எல்லாரோட உடல் வாசனையும் பழக ஆரம்பிக்கணும். நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம். என்ன நான் சொன்னது சரின்னு பட்டா எல்லாரும் என்ன பின்தொடருங்க. நின்று பார்த்தா எப்படி இருக்குப்பா. நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன். ஓ சாதனைக்கு வாழ்த்துக்கள் நருட்டோ. இதுதான் உன்னுடைய கடைசி பாடமா இருக்க போகுது. நிச்சயமா இத செய்யறது கஷ்டம்தான், ஆனா போக போக பழகி. ஆடாம ஒன்று வச்சு நில்லுங்க சார். சூப்பர். கமாண்டரா முன்னாடி போறான். அவன் ஆர்டர் போட்டு பின்னாடி நிக்க வேண்டியவன் பென்சில் போய் நிற்கிறான். எங்கிருந்தே தகவல் சொன்னீங்க? ஓ நீங்களா? Where is the party? நடக்க போற இந்த 4வது கிரேட் நிஞ்சா வார்ல ஜெயிக்க போறது நாம. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? எனக்கும் தான். நாம எல்லாருமே ஒன்னா ஒன்றிணைஞ்சு என் நண்பனுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் பிரேம பாருங்க. இருக்கிற வரைக்கும் நிச்சயம் போராடணும். எங்க இப்பயே அந்த வாருக்கான அந்த பிரம்மாண்டம் இங்கேருந்தே தொடங்குதுங்க. அப்படியே ஒரு கூஸ்பம்ப் ஆகிட்டே இருக்குது. இவன் காரா வேற பேச 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 அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் நான்.
ஆனால் அவன் மூலியமா பேசுனது பார்த்தீங்கன்னா நருட்டோ அவனுடைய வார்த்தை தான். இப்போ அந்த ஒருத்தர் அந்த ஜெயில இருந்து இப்போ திரும்பி வந்தாரு பாருங்க, அந்த மனமாற்றம் மாதிரி அதே தான். இப்போ காரா மூலியமா அந்த 80,000 பேரும் மனசு மாறினது. இது அங்கங்கே ஸ்பார்க் ஆகி தான் இருந்துச்சு. அங்கங்கே மீட் பண்ணுறப்போ 2 ஊர் அடிச்சுட்டு இருந்தது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. சரி இங்கே வந்து எல்லாம் பேண்டு கட்டி எல்லாம் ஒன்றாயிட்டானுங்க, ஒன்றா நிற்கிறானுங்க. பார்த்தா ஒருத்தன் அப்படி கொளுத்தி போட்டால் போதும், கப்ப கப்ப கூட பற்றிக்கிறானுங்க. டே என்னடா இது, ஒருத்தன் கூட இன்னும் அந்த இதுவில் இல்லையா, எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய ஆபத்து முன்னாடி வரப்போகுது, அந்த சிந்தனைக்கு வாங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் காரா அதை பேசி கரெக்டாக புரிய வச்சுட்டான். வழி எல்லாருக்கும் ஒன்று தான், 2 பேரும் ஒரே வழி தான் நிற்க வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அவனுங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கடா, அவனுக்கு மூலியமாக தான்டா இவ்வளோ சலசலப்பு உங்களுக்குள்ளே வந்த இவ்வளோ குழப்பத்துக்கும் காரணம் அவன் தான். ஸோ அதுதான் நம்ம மெயின் எதிரியாக பாருங்கன்னு சொல்லி கரெக்டாக தெளிவுபடுத்திட்டான். ஸோ அது வேற லெவலாக இருந்துச்சு. ஒரு கமெண்டராக என்ன பண்ணணுமோ அதை ப்ரூவ் பண்ணிட்டான். வயசில் சின்னவன், அனுபவசாலி இல்லை தான், வாரி வரைக்கும் பார்த்தது இல்லை தான், ஆனால் அடக்கிட்டான்ல, இது போதுண்டான்ற மாதிரி தான். ஸோ அவன் கேட்ட வார்த்தையும் ரொம்ப பணிவாக இருந்துச்சு. நான் சின்ன பையன் அனுபவம், அதனால தான் உங்கள் ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறப்போ அப்படியே அடங்கிடுச்சுங்க மொத்தம். எனக்குலாம் எவ்வளோதான் பாராட்டுறது, எவ்வளோதான் இவங்களை பற்றி பேசுறதுனே தெரியலைங்க. ஏன்னா எல்லாரும் முத்தா இருக்கிறாங்களா, என்ன பேசுறதுனே தெரியல, ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்குது. அதுவும் நம்ம காரா முன்னாடி போய் அந்த படம் பின்னாடி வர பார்க்குற அந்த காட்சியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அதோட நமக்கு காரா நருட்டோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுமாரி நம்ம நருட்டோ ஷிக்கமாரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாதது, அந்த பழைய மெமரிஸ்லாம் போயிட்டு வந்துச்சு. காராலாம் பேசுவானா, 2 வார்த்தை பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் பேசுவார, வாயே பார்த்துனுங்கிறாங்க எல்லாரும், ஏதோ பேசுவானா இல்லை கம்முன்னு என்ன சொல்லிடுவானு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பேசுனதே எனக்கு பெரிய விஷயமா பார்த்துது. அவனுக்குள்ளே இருக்க உணர்வு மொத்தம் இன்றைக்கி தான் வெடிச்சு வெளியே வந்த மாதிரி இருக்குது. நட்டோவும் அவனும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட பார்த்தீங்கன்னா தயங்குவானுங்க, 2 பேரும் கூச்சப்படுவானுங்க. அந்த கூச்சத்தெல்லாம் விட்டு மொத்தமாக உடஞ்சி பேசணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காரா ஏற்கனவே பிடிக்கும், இதுக்கு மேலே என்னடா போதா என் தலைவன் பார்த்துப்பாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு 2 கட்ட மனசு தான். ஏன்னா இந்த பக்கம் இவ்வளோவும் பார்த்துடும், இந்த பக்கம் குறிப்பாக தான் இருக்குது, இந்த போடுறது எல்லாமே அந்த ஃபார்ம் எல்லாமே சூப்பர். பட் இப்போ ஆப்போசிட்டில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ ஆஸ்மா வராருன்னு வச்சுக்கணும், முன்னாடி சிக்கன் இவங்களாம் யோசிச்சு பாருங்க, அப்படி ஸ்டன் ஆகிடுவாங்க. அதுதான் எனக்கு வீக்காகவே தெரியுது. நம்ம சைடு இருக்கிற அந்த இதுவே அதுதான், நம்மளோட வீக்னஸ்ஸே அந்த பாசம் தான், அது தடுக்கும். எப்படி அவர் மோதுறது? அப்போ ஒரு ஊருக்கு அப்படி தானே இருக்கும். ஒரு ஊர்லேயும் அவங்க எல்லாருமே தலைவருங்க, ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படின்றப்போ அதுவே பாதி பேருக்கு ஒரு இடி மாதிரி இருக்கும். என்னடா எங்கள் ஆளும் கூட எங்களை மோத விடுறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதையும் தாங்கி மோதது எவ்வளோ கஷ்டம். இதுதான் நான் போன எபிசோட்லேயே சொன்னேன். அதே விஷயந்தான் இப்பயும் இருக்குது. என்னதான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு குறிப்பாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் அவங்க பவரை விட அந்த ஒற்றுமை, இது அவங்களாம் ஒன்று மண்ணா வாழ்ந்தவங்க, ஒரு ஃபேமிலியாக இருந்தவங்க, அவங்க கூட இப்போ மோதணுன்றதே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அது நிறைய ஆனால் இங்கே வந்து அவங்க மைண்டு அதே தான் இருக்குது. அவங்க கொஸ்டின்ஸ்லாம் தோன்றதெல்லாம் அவங்க ஓன் மைண்டு தான். இப்போது ஷிக்குமாரை வந்து ஆசமா பார்த்தான்னா கண்டிப்பாக அந்த மெமரிஸ் இருக்கும், நம்ம சிஷியன் இருக்கும். ஆனால் நினச்சாலுமே அவர் மீறி தான் அந்த உடம்பு வேலை செய்ய போகுது இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அவர் பேசுவாரா ஷிக்குமார்கிட்ட, அந்த மெமரிஸில் பேசுவாரா, இது அவங்க புரிஞ்சுக்கணும், ரியலைஸ் பண்ணுறது வேறு இருக்கும். எனக்கே வந்து ஃபஸ்ட்டு இவங்களாம் வரும்போது இல்லை, நம்மளாம் இவங்களும் ரொம்ப கூலாக ஒரு சாஃப்டான ஃபேஸில் பார்த்துவாங்களா. இப்போ இவங்க வந்து இது பண்ணிவிட்டு மாற்றிட்டு வரும்போது எல்லார் ஃபேஸும் ரூடாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது ஆஸ்மா தானே டவுட்லேயே இவங்கள்ட்ட கேட்டுனேங்கிறேன், இது ஆஸ்மாவா, இது இவங்க தானே அவங்க தானே, பேரை வர மாற்றி சொல்லக்கூடாதுன்ட்டு எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரூட் ஃபேஸ் பார்க்கும்போது ஓகே இது அது இல்லைன்ட்டு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ சிக்கமாரும் இவங்க எல்லாம் பார்க்கும்போது அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இல்லை இது நம்ம குரு கிடையாது, இது மாறி வந்திருக்காங்கன்ட்டு அவங்களும் மனசுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் ஃபைட் போடுவாங்க. எனக்கு அந்த மூளை அவங்களதாக தான் இருக்குது, மெமரி எல்லாமே அவங்க தான். உடம்பு ஆனால் அவங்களது இல்லை, அவங்க கண்ட்ரோலே இல்லை. கபட்டை ஆட்டி வைக்கிறேன். அதுவுமே கபட்டை என்ன சொல்கிறான்னா, அதையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். அவங்க மூளை வந்து இப்போதைக்கு இது இருக்குது, அதையும் என்னால் பண்ண முடியுன்றான், பண்ணுவேன்றான். அப்போ அந்த மூளையை மழுங்கடிச்சிட்டா அதுவும் போச்சு. சுத்தமாக அவங்க மிருகமாக தான் நடத்துவான். சும்மா இவங்க ஆட்டி வைக்கிற பொம்மை பப்பட் மாதிரி யூஸ் இப்போயே பப்பட் மாதிரி தான். மூளை மட்டும் அவங்களுக்கு தனியாக ஒன்று தெரியுது, அவ்வளோதானே தவிர இது மொத்தம் அதே தாங்க. எனக்கு நருட்டோலாம் பேசி பேசி திருத்தி இறந்தவங்க இவங்கெல்லாம் பாதி பேர். நம்ம அக்காசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் நருட்டோ மூலிமா அது மாறி மனசு மாதிரி இறந்தவங்க. இப்போ அவங்களையும் திரும்ப அதே இடத்துல நிற்க வச்சா எப்படி இருக்கும்? அப்போ அது எல்லாம் என்னடா அவன் பண்ணி அவ்வளோ பண்ணதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்கடான்ற மாதிரி இது. எனக்கு கவிட்டை பார்க்க கடுப்பாகுது, காண்டாகுது. ஒரு பக்கம் உரைச்சி அந்த இதில் நிற்க வைக்கிறான்ற மாதிரிங்குது. அவனை என்ன கேட்டகரியில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வச்சு விளையாடுறாங்க. எனக்கு வந்து இவன் மாஸ்மேன் கூட எதுவுமே அந்த வாருக்கு வந்து அவனுடைய முனைப்பு அந்த டைட்டில் எழுப்புறது அதெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்குது. மிச்சம் இந்த வார் இப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா கபட்டோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இது மொத்தமே அவன் தான் பண்ணுகிறான். பிளான் அது செய்கிறது எக்ஸிக்யூட் மொத்தமே அவன் தான். இப்போது அவன் என்ன பண்ணுறான், இவன் தானே மொத்தத்தையும் நடத்தினுக்கிறான், அவன் வேடிக்கை பார்த்துனுக்கிறான்ற மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை எங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, இன்னும் காய ரெடி ஆனாரா மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் எழுந்தாரா வந்தாரா அது வேற ஒன்றும் தெரியல. அங்கேயும் எனக்கு சூடாயிடுச்சு. அவர் எவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு
பைத்தியம் மாதிரி என்ன பேச சொல்றதோ அவர் அந்த மனுஷன் பார்க்கறது ஒரு மாதிரி தான் இருக்குது. அவருக்கு வந்து இது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவார். என்னது இவ்வளோ நடந்துச்சு நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கே அவர் நினைச்சே வெறி ஆயிடுவார். அந்த மாதிரி மனுஷன். அதே மாதிரி நருட்டோ நினச்சி காரோ சொன்ன அந்த வார்த்தை, அன்னைக்கு எனக்காக நீ அந்த ஊர் நிற்க வச்சு இன்னைக்கு உனக்காக பாடுறான், நான் எவ்வளோ பெரிய படையை உன்னை பாதுகாக்க எடுத்துட்டு போறேன்றப்போ அது ஒரு மாதிரி கர்வமாக கம்பீரமாக இருந்துச்சுங்க அந்த ஸ்பீச்சு. அன்னைக்கு நருட்டோ இதே தான் பண்ணான். அந்த ஊர் மொத்தம் அவனை ஏட் பண்ணிட்டு இருந்தது. அவன் அன்னைக்கு உயிர் தேடுறப்போ அந்த ஊரே அவனுக்காக நின்றுச்சு. அதே விஷயம் தான் இப்போ 5 ஊர் உனக்காக நிற்க வச்சிருக்காங்க காரம். அது எப்படி இருக்கும்? நீ பண்ணுறதோட நான் மேலாக பண்ணுவேன்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப் பேசுகிறான்னு ஒருத்தர் போட்டி போடுற மாதிரி இருக்குது. அதனால தான் சொன்னேன், இந்த சாஸ்கே விட எனக்கு இது ரொம்ப பெருசாக தெரியுதுன்றது அந்த மீனிங் தான் சொன்னேன். எனக்கு இப்போ காரை தான் ஃபஸ்ட்டு லீடு எடுத்து வர போகிறான்னா, இப்போ இவன் தான் மெயினான ஆட்கள்கிட்டலாம் வேறு மோதுவான். சப்போஸ் இந்த மாஸ்க் மேன்ட்டு காரை மோதுற மாதிரி வரும், ஏன்னா ஹெட்டாக இருக்கிறதுனால. இன்னும் அதெல்லாம் போகும்போது ஐயோ காரெல்லாம் வந்து கடைசி எபிசோடுக்கு உயிரோடு இருக்கணும்னு வேற எனக்கு தோணுது. எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு வேற ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி காசுக்காக மிஸ்ஸுக்காக இவங்க 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க ஃப்ரண்ட் லைனில். நம்ம இவர் ரைட்காக ட்விச்சுக்காக அந்த நம்ம பாட்டி 3 பேர் நின்றுக்கிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. அவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்க. இவங்களெல்லாம் போயிருக்கணுன்ற மாதிரி. மேபி நம்ம நருட்டோக்காக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர் இங்கே பாதுகாக்கணும்ல 2 டைலோன்றதுனால இங்கே நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பாட்டி வந்து எல்லாம் நடக்க போகிறதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி இதுக்கு சங்கடமாக தான் இருக்காங்க. போகிற எவ்வளோ பேர் இருந்து அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. பாட்டி ஃபேஸ் பார்க்கும்போதே மைண்டில் என்னெல்லாம் ஓடுங்கிறத நினைக்க முடியுது. அதுவே நருட்டோ பற்றி சொல்கிறப்போ எங்கள் கைட் பண்ணி வைக்கிறதுல ஓகே தானான்றப்போ பாட்டிக்கு அது மனசு இருக்கிற மாதிரியே தெரில. அவருக்கு நருட்டோவையும் கூட்டினா நிற்க வைக்கணும் தான் அதுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.